ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். பட்டைக்கிராம்பு போட்டு தாளிச்சிட்டு, வெங்காயம் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் தக்காளி போட்டு வதக்கிட்டு, பச்சை மிளகாயும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க. அதில் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் நான் இஞ்சி பூண்டு தட்டி தான் போட்டிருக்கேன். நல்லா சிம்மில் வச்சு வதக்கிட்டு, அப்புறம் மசாலாத்தூள் உங்கள்கிட்ட என்ன மசாலா இருக்கோ அந்த மசாலாத்தூளை போட்டுக்கோங்க. நான் எல்லாமே தனித்தனியாக தான் அரைச்சி வச்சுருக்கேன். மசாலா போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சுட்டு அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன். நான் கிரேவி வேணும்ல, எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்கோம், கிரேவி வேணும், அதனால் தேங்காயெலாம் அரைச்சி ஊற்றி அப்படியே சிம்மில் வச்சு கொதிக்க வச்சு பாருங்கள், கெட்டியாக வந்துருச்சு. இந்த தக்காளி அரைச்சி ஊற்றலாம், ஆனால் அரைச்சி ஊற்றினா டேஸ்ட்டு மாறும். அது எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு பிடிக்காது அந்த டேஸ்ட்டு. அதனால் நான் அப்படியே வச்சுருக்கிறேன். வெங்காயமும் லைட்டாக தொக்கு மாதிரி இருக்குது. அப்புறம் இது முருங்கைக்கீரை கடையில் தான் பாருங்கள். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்சு. முட்டை கிரேவியும் முருங்கைக்கீரை கூட்டும். எப்படி இருக்குது மத்தியானம் லஞ்சு எங்கள் வீட்டில்? ஓகே, நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஓகே, டாட்டா, பாய்.